ஹாய் காய்ஸ். இந்த சீஸ் தயார் பண்ணுறாங்கல்ல, அந்த சீஸுக்கு பேர் எப்படி வந்ததுன்ட்டு நானும் பல விஷயங்களில் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். ஒருத்தருமே சொல்லலை. அப்புறம் தான் என்னோடய ஞானோதயத்தில் உதித்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது எப்படின்னா, அந்த சீஸு தயார் பண்ண டைமில் வந்து எப்படின்னா ஒரு வெள்ளைக்காரன் பீரியடு. அந்த பீரியடில் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு வெள்ளைக்காரருக்கு வந்து இந்த பால் பொருள் தயாரிப்பு நிறுவனத்துக்கு விசிட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு அங்கே நம்மால் ஒருத்தர் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அப்போ அந்த வெள்ளைக்காரர் கூட நம்மாள்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க 2-3 பேர் போயிருக்காங்க. இப்போ என்னத்தையோ துரை கூப்பிட்றாருன்ட்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ துரைக்கு அதை சாப்பிட கொடுத்துக்குறாங்க. உடனே அந்த வெள்ளைக்காரர் அந்த சீஸை வாயில் போட்டு சாப்பிட்ருக்காரு. வாயில் போட்டுட்டு அப்படி இழுக்கவுன்னு அந்த சீஸ் என்ன ஆகுதுன்னா அப்படி வடியுது. வடிஞ்சோடனே நம்மால் பக்கத்தில் இருந்தவர் என்ன பேர் இதுக்கு, என்ன பேர் இதுக்கு, என்ன பேருன்னு ஒருத்தர் பக்கத்துலேருந்து கேட்க, இன்னொருத்தர் வடிஞ்சதை பார்த்து சீங்க, இன்னொருத்தர் 3 பேரில் இன்னொருத்தர் சுக்ஸுன்னு இருக்கார். சீ இஸ், தட் இஸ் சீஸ். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் இது பேர் என்னதுன்னு கேட்டார்ல, இவன் சீஸ்னான்ல, அதுலேருந்து அது பேர் சீஸ்னே மாறி போச்சுங்க. இதுதான் விஷயம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் இதுக்கு எப்படி பேர் வந்ததுன்னு அலையிறீங்க.